நம்ம கையில் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் 5,00,000க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, சமையல் பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒரு நியூஸை பார்த்ததுக்கப்புறமா ஜாக்பாட் அடிச்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு கையில் நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அதுக்கு சம்மதமும் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வடிவு தான். வடிவு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க, அதாவது நம்ம எழிலோட அம்மா இருக்காங்க இல்லையா, அறிவு, அந்த இவங்க அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சிவசங்கர் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் கையல் மட்டும் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5,00,000 ரூபா பணம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க நினச்ச மாதிரி அந்த ஹோட்டலை வாங்கிடுவாங்க. நம்ம நினச்சது எதுவுமே அப்புறம் நடக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சங்கதி, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிவசங்கரையும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம கையில் இந்த போட்டியில் ஜெயிக்க விடாமல் தடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.